யோனா 1:3 சொல்லுகிறது, யோனா தேவ சன்னதியை விட்டு புறப்பட்டானா. புறப்பட்டு தர்ஷீஷுக்கு போனான். நினிவேக்கு போகிறதுக்கு பதிலாக தர்ஷீஷுக்கு போகிறவனாக காணப்படுகிறான். ஆனா எப்பெல்லாம் நம்ம தேவ சமூகத்துக்கு விட்டு விலகி ஓடுகிறோமோ, கர்த்தர் யாரெல்லாம் அழைத்து கர்த்தர் யாரெல்லாம் முன்குறித்து இருக்கிறாரோ அவன் எங்க ஓடினாலும் கர்த்தர் விட மாட்டார். என்ன வேலை செய்தாலும் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தருக்குரிய பிள்ளைகளை அவருக்கென்று அவர் தெரிந்து கொள்ளுகிறவராக இருப்பார். இன்னைக்கு நம்மளுடைய நாட்கள்ல நம்மளை கொண்டு தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தேவ சந்நிதியில இருக்கிற பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் தேவ அன்பை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். ஊழியத்துக்கென்று ஒரு சிலரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். சுவிசேஷத்துக்கென்று கர்த்தர் ஒரு சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற கிருபா பாத்திரமாய் ஒரு சில பாத்திரங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் என்ன தந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு உங்களை ஜெபிப்பதற்கு வைத்திருந்தாரானால் நீங்க ஜெபிப்பதின் மூலம் ஆசீர்வாதங்கள் வரும். நீங்க ஜெபிப்பதின் மூலம் தடைகள் மாறும். நீங்க ஜெபிப்பதின் மூலம் இந்த ஆலயத்துக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகும். காரியங்களை கர்த்தர் 2 பேர் 3 பேர் எங்கெல்லாம் வாசம் பண்ணுகிறாரோ அங்கே அவர் வந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. இந்த காரியத்தையோ நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, உங்க சன்னதியில இருக்க எனக்கு கிருபை தாங்க. காயின் தன்னுடைய பாவங்களை அவன் செய்ததுக்கு பிற்பாடு தேவ சன்னதியை விட்டு அவன் புறப்பட்டானாம். அவன் புறப்பட்டு தனக்கு இஷ்டமான வாழ்க்கையை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். தனக்கு இஷ்டமான பெண்களை அவன் பெண் கொண்டு அவன் தன் சுய போக்கில் அவன் வாழ்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, உங்க சமூகத்தை விட்டு நான் ஒரு காலம் அகன்று விடாதபடி இந்த சமூகத்து அப்பங்கள், இந்த 12 அப்பங்கள் எப்படி தேவ சமூகத்துல இருக்கிறதோ, உடன்படிக்கை பண்ணப்பட்ட அப்பங்கள் போல தேவ சமூகத்துக்கு முன்பாக இருக்கிறதோ, இன்னைக்கு நான் தேவ சமூகத்துக்கு இருக்க கிருபை தாங்கப்பா. என்னுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்துல வளரப்படுகிற பிள்ளைகளா இருக்கட்டும். இந்த உலகத்துல பார்த்தோம்னா தாய் தகப்பன்மார்கள் நல்லா இருக்காங்க, பிள்ளைங்க அப்படியே மாறாக இருக்கிறாங்க. என்னதான் பெற்றோர்கள் நல்லா ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த பிள்ளைங்க வெளியே கடந்து சென்று சேருகிற சேர்க்கை மூலம் அவங்களுடைய வாட்ஸ்அப்பையோ ஃபேஸ்புக்கையோ பார்த்தா உலக பிள்ளைகள் என்ன பண்ணுகிறாங்களோ அதே தான் பண்ணுகிறாங்க. இந்த காலங்களில் தெரியாது, ஒரு டீனேஜ் வரும்போது அவங்களுக்குள்ள பல மாற்றங்கள் வந்து மாறுகிறது. இன்னைக்கு நாம சொல்லி கேட்போம், ஏசப்பா, எங்க சன்னதி தேவ ஆலயத்துல நாட்டப்பட்ட சன்னதியா இருக்கட்டும், தேவ சமூகத்துல வளருகிற சன்னதியா இருக்கட்டும். எங்களை கர்த்தர் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்க. உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. அநேக நேரத்துல கர்த்தர் ஊழியத்துக்கு வாணும், கர்த்தர் கூப்பிடுகிற வேலையில நம்ம வரமாட்டோம். ஆனா கர்த்தர் எப்பெல்லாம் தர்ஷீஷுக்கு ஓடி போகிறோமோ, கர்த்தர் யோனாவை பிடித்து கொண்டு வந்து அவர் சித்தத்தை நிறைவேற்றினது போல கர்த்தர் நம்மளையும் எங்க ஓடினாலும் எங்க ஓடி போய் ஒளிந்தாலும் கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கற்பித்தார். இந்த சபைக்கு வரணும், இங்க வந்து உட்காரணும், இங்க வந்து அமரணும். எப்போ நாங்க இங்க வந்து அமர ஆரம்பிச்சோமோ எங்களுடைய நேரங்கள், எங்களுடைய தியாகங்கள், உடம்பு சரியில்லைனாலும் இங்க வந்துடுவோம். என்னால முடியலன்னா கூட பாஸ்டர் வந்து இங்க இருந்துருவாங்க. இப்பேற்பட்ட தியாகங்களை நாம செய்யும் போது பிள்ளைகளை விட்டுட்டு வருவோம். ஒருபோதும் இந்த ஊழியத்துக்கு என் பிள்ளை தடையாயே இருந்ததில்லை. கர்த்தர் இந்த பிள்ளையை கொடுத்தாரு, நான் பிள்ளையை விட்டுட்டு போறேனே அப்படின்ற ஒரு மனசுல ஒரு ஏக்கம் இருந்தாலும் கர்த்தர் அவனை அழகா பார்த்து கொண்டிருந்தார். எப்போ நாங்க இங்க வந்து எங்களுடைய நேரத்தை செலவிட ஆரம்பிச்சோமோ இந்த ஊர் ஜனங்கள் எங்களை பார்த்தார்கள், வந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கும் இதுதான் நமக்கு என்ன தேவை, இந்த சந்நிதியில வளரணும். நம்ம பிள்ளைங்க இந்த சந்நிதியில வளரணும், நாட்டப்பட்டவர்களாய் வளர கற்றுக்கொள்வதற்காக இருக்க உதவி செய்யுங்கப்பா. தேவ சமூகத்துல நன்மையானதை நான் தேவனுக்கு கொடுக்க, என்னை உருவாக்கின கர்த்தருக்கு நான் நன்மையானதை செலுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக இந்த காலை வேளையில உண்மை நாங்க நோக்கி பார்க்கிறோம்ப்பா. தேவ ஆவியானவரே, இந்த காலை வேளையில உங்க சமூகத்துல என்னை வளர்த்துங்க. சொல்லி கேட்போமா, உங்க சமூகத்துல என்னை வளர்த்துங்கப்பா. உங்க சமூகத்துல வளர்கிற பிள்ளையா இருக்க கிருபை தாங்க. உங்க சமூகத்திலே நான் தரித்திருக்கிற பிள்ளையா இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்க. யோனாவோ தேவ சந்நிதியை விட்டு ஓட அவன் முயற்சி செய்தான். ஆனா 85 வயது தாயாராகிய புதிய ஏற்பாட்டுல அண்ணா என்பவங்க அவங்க தேவ சமூகத்திலே இருந்தவர்களா, தேவனிடமே ஐக்கியம் கொண்டவர்களாக இருந்ததை பார்க்கிறோம். எந்த மனுஷன் எல்லாம் தேவ சந்நிதியை தெரிந்து கொண்டானோ அவனுடைய சந்ததிகள் ஒரு காலம் கைவிடப்பட்டதாய் வேதம் நமக்கு
கற்பித்து தரல. இந்த காலை வேளையில எங்களை தேவ சமூகத்தின் பிள்ளையாய் எங்களை மாற்றுங்கப்பா. உங்க சமூகத்துல தரித்திருக்க கிருபை தாங்க. எங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நாங்க ஜெபிக்க கர்த்தர் கிருபை தாங்க. தேவ சமூகத்துல ஜெப ஆவிய கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. பலருக்காக விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. பலருக்காக பரிதபிக்கிற பிள்ளையாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்க. வசனம் சொல்லுகிறது, நான் தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு ஒருவனை நான் தேடினேன், ஆனா ஒருவனையும் காணேன். தேவன் அநேக ஜனங்களை தேடவில்லை, ஜெபிப்பதற்காக அநேக ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். அநேக பிள்ளைகளை அவர் பார்க்கிறார், ஆனா ஒருவன் மாத்திரமாக இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில என்ன ஜெபிக்கிற பிள்ளையாய் கர்த்தர் வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த ஆலயத்துல என்னை ஜெபிக்கிற பிள்ளையாய் நிலைநாட்டி இருக்கீங்க. நான் இந்த ஜெப ஆவிய தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை ஒரு காலம் என்னிடத்திலிருந்து துண்டித்து விடாதபடி ஆவியானவர் என்னை பாதுகாத்துக்கோங்க. எல்லா பாவங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. சொல்லுவோமா? எல்லா பாவங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பா. எல்லா எதிர்மறையான எண்ணங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ சமூகத்துல நான் தரித்திருந்து உண்மை நான் தேட, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல் வழிகாட்ட ஆவியானவர் என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த சுற்று வட்டார பகுதிகளில் என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. என்னுடைய வீட்டு அக்கம் பக்கத்துல என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நான் ஜெபித்தால் சூழ்நிலைகள் மாறட்டும், நான் ஜெபித்தால் தடைகள் விலகட்டும், நான் ஜெபித்தால் பெரிய காரியங்களை கர்த்தர் என்னை கொண்டு செய்யுங்கப்பா. யாருக்கெல்லாம் நான் பரிதபித்து ஜெபிக்கிறானோ அந்த பிள்ளைகள் எல்லாம் அற்புதம் அடைவார்களாக. எனக்குள்ள அப்பேற்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் வைங்க இயேசுப்பா. அப்பேற்பட்ட கிருபைகளை கர்த்தர் வைப்பீராக. உங்க சன்னதியில வளர அநேக பிள்ளைகளை உங்க சன்னதிக்கு நான் அழைத்து கொண்டு வருகிற மகனாய் மகனாய் நான் இருக்க இந்த காலை வேளையில எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. உலகமோ உலக காரியங்களோ உலக சிற்றின்பங்களோ எங்களை தேவ சன்னதியில இருந்து எங்களை பிரித்து விடாதபடி எங்க கண்களுக்கு கர்த்தர் காவல் வைங்க. சொல்லி கேட்போமா? எங்க கண்களுக்கு கர்த்தர் காவல் வைங்கப்பா. எங்க எண்ணங்களுக்கு கர்த்தர் காவல் வைங்கப்பா. எங்க வாயின் வார்த்தைகளுக்கு கர்த்தர் காவல் வைங்க. எங்க நடக்கைகளுக்கு கர்த்தர் காவல் வைங்க. தேவ சன்னதியில தரித்திருக்க உலகம் எங்களை பிரித்து விடாதபடி, சத்ருவானவன் எங்களை பிரித்து விடாதபடி, சத்ருவானவனுடைய எந்த தாக்கங்களை எங்களை தொட்டு விடாதபடி ஆவியானவர் இந்த காலை வேளையில எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கிருபையினால எங்களை மூடுங்கப்பா. உங்க கிருபையினால எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க.